வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கனை வந்து என்ன பண்ணுறோன்னா, மசாலா எந்த விதமான மசாலாவும் இல்லாமல் ஒரு சின்ன வறுவல் ரெடிமேடாக உடனடியாக பண்ணலாம். ஒரு 15 நிமிஷத்தில் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, காஞ்ச மிளகாய் மிக்சியில் போட்டு இப்படி அடித்து வச்சு இப்படி பரபரன்னு எடுத்து வச்சுக்கிங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஒரு கடாயில் இந்த பாருங்கள், இதை எடுத்து அப்படி கொட்டுங்க. நல்ல எண்ணெயில் நல்ல வந்து அந்த காஞ்ச மிளகாய், காஞ்ச வத்தல்னு சொல்லுவாங்க, காஞ்ச மிளகான்னு சொல்லலாம். ஓகே, எடுத்து போட்டு நல்லா வதக்குங்க, நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு 2-3 பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். நான் வந்து இப்போ வந்து 1/4 கிலோ கறி தான் பண்ண போகிறேன். ஓகே, நல்லா பொரியட்டும். நம்ம பச்சை வாசனை போட்டோம், பூண்டை போடுங்க. அதுக்கப்புறம் வந்து பூண்டு போடுங்க. ஓகே, பூண்டு ஒரு 2-3 பல் எடுத்து நச்சு வச்சுருக்கோம். அரைக்கக்கூடாது, நச்சு வச்சுருக்கோம். ஆமாம், இவ்வளோ இது ரெண்டுமே தான் சைடிஷ், வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது. இது 2 மட்டும்தான், அவ்வளோதான். பூண்டு கூட போக வேண்டிய தேவை கிடையாது, பூண்டு இல்லாமலும் பண்ணலாம். ஒரு 1/4 கிலோ கறி நல்ல கழுவி சுத்தமாக வச்சுருக்கோம். தனி கறியை எடுத்து வச்சுருக்கோம். ஆமாம், நல்லா போட்டு கிளறுங்க. தீயை வந்து கொஞ்சம் குறைச்சி வைங்க. தீ வேகமாக இருந்தால் அடி பிடிச்சிட்டுனா அப்புறம் வந்து கறி உள் பக்கம் வேகாமல் போயிடும். ஓகே, இப்போ வந்து ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா, இதில் உப்பு போடணும். தேவையான உப்பு போடணும். ஏன்னா உப்பு இல்லை பண்ணால் குப்பைகளே. நம்ம வந்து மசாலா சேர்க்க வேண்டாம், ஆனால் உப்பு போடணுமே கறிக்கு. ஆமாம், இப்போ நல்லா வந்துச்சு பாருங்கள். இவ்வளோ தான், சிம்பிள் மேட்ரு, ஈஸியாக பண்ணலாம். உப்பு கொஞ்சம் பொடி உப்பு, நம்ம வந்து கல் உப்பு பொடி உப்பு ஆக்கி இப்போ அரைச்சி வச்சுருக்கோம். மிக்சியில் போட்டு தேவையான அளவு அப்படியே உப்பை போடுங்க. லைட் நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே பொரிய விடுங்க. ஓகே, சூப்பர், ரெடி. சைடிஷ் ரெடி. அவசரமாக 10 நிமிஷத்தில் ஒரு சிக்கனை வந்து அவசரமாக ருசியாக சுவையாக பண்ணோன்னா ஓகே, ரெடி. ஓகே, மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பேச்சுலர் தமிழ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் அனைவருக்கும் என்னை இருகரக்கும் ஒப்பி நன்றியை செலுத்துகின்றேன். நிறைய பேர் அடுத்த சப்ஸ்கிரைப் அந்த வீடியோ பார்த்துட்டு புதுசாக சப்ஸ்கிரைப் நினைப்பீங்க. உங்களுக்கும் என் நன்றியை செலுத்துகின்றேன். வாழ்த்துக்கள். உங்களுடைய ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது, உங்களுடைய இதுவும் பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது, என்னை ஊக்கப்படுத்துது. பரவாயில்ல, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாருங்கள், எளிமையாக இருப்பாருங்க. ஒரு கிண்ணத்தில் வச்சு அப்படி ஒரு சின்ன ஒரு சைடிஷ் மாதிரி, அவசர சைடிஷ் ஈஸியாக பண்ணலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப பொருள் தேவையில்லை. காஞ்ச மிளகா நச்சு போடுங்க, இல்லைன்னா அரைச்சி மிக்சியில் போட்டு அரை குறைய அரைச்சி போடுங்க. அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சே போச்சு. அவ்வளோதான். மிக்க நன்றிங்க. உங்களிடந்து கண்டிப்பாக விடைபெற்று மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேங்க.